இன்று சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய வினோத் சரோகி அவர்களே, மரியாதைக்குரிய சுரேஷ் ஜெயின் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய காம்தார் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, சரவணன் அவர்களே, சிறப்பான நிகழ்வை கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் விஜயபாரதி ரங்கராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட நடிகை பெருமதிப்பிற்குரிய சஞ்சிதா ஷெட்டி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சூரிய நாராயண ராவ் அவர்களே, ரவி வர்மா அவர்களே, ராஜசேகரன் அவர்களே, ஜெயசங்கர் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரிய திரு ராஜசேகர் அவர்கள் என்னை 7 மணிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். ஏற்கனவே நான் ஒரு 5:30 மணிக்கு இதே பக்கத்தில் சிவானந்தம் சாலையில் IMA நடத்துகிற ஒரு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பதற்கு நேரம் கொடுத்திருந்தேன். அதனால் ஒரு 7:30க்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். காலையில் போய் 5 மணிக்கு அந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து நடந்தே பெசன்ட் நகருக்கு சென்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற சூழலில் அடையார் முகத்வாரத்தை ஆய்வு செய்வதற்கு 2வது நாளாக அந்த முகத்வாரத்திற்கு வந்தார்கள். அவருடன் அங்கே சென்று அந்த பணி முடித்து இங்கே வருவதற்கு சற்று காலதாமதமாக இருக்கிறது. அதற்காக என்னை பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதன் மூலம் இன்றைக்கு நான் நடந்திருக்கிற அளவு 13 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். காலையில் ஆரம்பித்து இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து 13 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஒரு ஆய்வு முடிச்சுட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைனா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே நடந்தால் போதும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் ரோட்டரி கிளப்பை ஏற்படுத்துறது. வாரம் முழுக்க நடத்தணும், வாரத்துக்கு ஒரு நாள் நடந்தால் மட்டும் போதாது, வாரம் முழுக்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இன்னைக்கு இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இன்னைக்கு உலக அந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்றது தினந்தோறும் நடப்பவர்களுக்கும் ஓடுபவர்களுக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் வருவதில்லை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாரத்தானோட நோக்கம் மார்பக புற்றுநோய், பெண்களுக்கு வருகிற இந்த வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், 3 வகையான புற்றுநோய்கள் பெண்களை அதிகம் பாதிக்கிறது உலகம் முழுக்கமே. இந்த சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த பெண்களுக்கான இந்த 3 வகை இந்த புற்றுநோய் பாதிப்புகளுக்கு ஒரே தீர்வு வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிட்றோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம்னாலும் அதுக்கு முன்னாடி வராமல் தடுக்கிறதுங்கிறது தினந்தோறும் காலையில் எழுந்து உடல் வியர்க்க வியர்க்க 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ரன்னிங், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் இது யாருக்குமே இந்த புற்றுநோய் பாதிப்புகள் வராதுங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை. புற்றுநோய் மட்டுமல்ல, இருதய பாதிப்புகளும் கூட இதனால் இன்றைக்கு தடுக்கப்படுகிறது என்பது உலக அளவில் இன்றைக்கு நாம் கற்றுத்தெரிந்திருக்கிற ஒரு உண்மை. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து ரோட்டரி சங்கம் ஒரு 16 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை அவங்க பண்ணுறது. இன்னைக்கு உலக அளவில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், மிக சிறந்த நம்பர் 1 தன்னார்வ தொண்டு நிறுவனம்னு ஒன்று எடுத்துக்கினா அது ரோட்டரி சங்கம் என்பது அனைவருமே நன்றாக அறிவோம். இப்பொழுது கூட உலகில் போலியோ என்கின்ற ஒரு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்டரி தான் முழு பொறுப்பு, முழு அதுக்கு ஒரு பெரிய அளவில் சொந்தம் உரிமை கொண்டாடணும்னா ரோட்டரி மட்டும்தான். இப்போ அந்த மாதிரி ரோட்டரி இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் ஒரு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகு உலகில் திரும்பவும் அந்த போலியோ அங்கங்கே தலை தூக்குதுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் நிலவி இருக்கிற காரணத்தினால் WHO என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போலியோவுக்கு இப்போ இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்களில் அந்த பாதிப்பு வந்துருமோங்கிற பயத்தில் இப்போ நமக்குமே ஒரு அறிவுறுத்தல் சொன்னாங்க. அந்த வகையில் நாம் இப்போ போலியோ பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு ஒரு 6 மாவட்டங்களில் இப்போ போலியோ தடுப்பூசி இப்போ போட்டுருக்கோம். அது மாதிரி இப்போது இந்த புற்றுநோய் தடுப்பூசி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸில் இருக்குது. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமாக அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போகிறோம். அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணல. இப்போ தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு 10,000 15,000 செலவாகும்.
இந்த எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இலவசமாக அந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவெடுத்திருக்கிறார். இந்த வகையில் தான் மாண்புமிகு முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும், கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்துலையும் நம்ம பணத்துக்கு கொடுத்து அந்த கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே 100 கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசியை இலவசமாக போடுற திட்டத்தை நாம் இங்கே தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமாக கொரோனா தடுப்பூசி வந்தது. அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே, தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது இந்தியா முழுக்க இலவச திட்டமாக மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக அளவில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 58 பேருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், இந்திய அளவில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 28 பேருக்கும் இன்னைக்கு இந்த மகளிருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுது. 1 லட்சம் பேர்ல ஒரு 25 பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்ட ஒரு 4 மாவட்டங்கள்ல ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டையில் 2023 நவம்பர் 22ஆம் தேதி இந்த 4 மாவட்டங்களில் ஸ்கிரீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்கவே அதை பண்ணின்னு இருக்கிறோம். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க புதிய புற்றுநோய் பாதிப்பாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்படுமானால் அவர்கள் 100% பாதுகாக்கப்படுவார்கள். அதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் ரோட்டரி இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறது. ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை மேடையில் விட்டிருக்கிற காம்தார், நான் அவர் இல்லாதப்ப நிறைய தடவை அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தப்ப ஒரு வடகிழக்கு பருவமழை பெரிய அளவிலான 2006 இறுதியில் பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பு அப்போ சென்னையில் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தணும். 155 டிவிஷன். அப்போ ஒரு டிவிஷனுக்கு 101 கேம்ப்பு, 155 கேம்ப் நடத்தணும். கார்பரேஷனில் இருக்கிற ஹெல்த்துக்கு அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ யார் கூட இதை சேர்ந்து பண்ணால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும்னப்ப நான் உடனடியாக காம்தாரை தான் அவரோட உட்காந்து பேசணும். அவர் தான் அப்போ கவர்னர், அப்போ இந்த ரோட்டரி கவர்னராக இருந்தார். அவரோட பேசி நம்ம இந்த மாதிரி சென்னை கார்பரேஷனும் நீங்களும் லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து ஒரு 155 டிவிஷன்லேயும் 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தலாமான்னு கேட்டேன். உடனடியாக அந்த மழைக்கால சிறப்பு முகாம் நடத்துவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டு நாங்கள் எவ்வளோ கேம்புக்கு டாக்டர் தரணும்னு கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்டரியில் இருக்குது. ரோட்டரியும் சென்னை கார்பரேஷனும் லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து 155 டிவிஷன்ல நடத்தி ஒரே நாளில் 65,000 பேர் மருத்துவ பயன்பெற்றார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 155 மெடிக்கல் கேம்ப் நடத்தி 64,000 பேர் மருத்துவ பயன்பெற்றது லிம்கா சாதனையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை வேறு எந்த நகரமும் அந்த சாதனையை முறியடிக்கவில்லை. சென்னை அந்த சாதனை பட்டியலில் இடம்பெற்றது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம், அன்றைக்கு கவர்னராக இருந்த திரு காம்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் எல்லாம் ஒருங்கமைய இந்த மேடையில் விட்டிருக்கிறார்கள். நீங்க பாதி பேர் ஓடி முடிச்சுட்டு வந்ததாகவும் மீதி பேர் ஓடுறதுக்கு காத்து இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால இங்க ரொம்ப நேரம் பேசுறது சரியாகவும் இருக்காது. ஓடி முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சும்மா நிற்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். என்னமா நான் அதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவன். ஓட போறவங்களுக்கு எப்போ விடுவாங்க நம்ம ஓடி முடிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடும் இருப்பீங்க. அதனால ரொம்ப நேரம் இதை நீடிக்க நான் விரும்பலை. ஆனாலும் ஒன்று யாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். ஓடுறது நடக்கிறது டெஃபினட்டாக எல்லாராலையும் முடியும். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக அவங்க முன்னாடி நிற்கிறேன். 2004 எனக்கு ஏற்பட்ட விபத்து, வலது கால் மூட்டை 6 துண்டா ஒரு நொறுங்கிடுச்சு. என்னுடைய தலையில் பெரிய காயம். அன்னைக்கு நான் கவலைக்கிடம், நான் தேர மாட்டேன்னு சொல்லி பத்திரிகைலாம் செய்தி போட்டாங்க. அது ஒரு வருஷத்துலேயே அந்த செய்தியை பொய்யாக்கி இன்னைக்கு ஓட ஆரம்பித்து உலக அளவில் உலக சாதனையை பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் 164 மாரத்தான் பண்ணியிருக்கிறேன். 14 வெளிநாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார், நார்வே, ஏதென்ஸ், இந்த மாதிரி ஒரு 14 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். என்னுடைய இலக்குங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற 36 மாநிலத்தில் என்னுடைய 21 கிலோமீட்டர் கால் தடத்தை பதிக்கணுங்கிறது. இது வரைக்கும் 24 மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன். 36க்கு இன்னும் 12 பாக்கி இருக்கு. நார்த் ஈஸ்ட்லாம் இன்னும் நடத்த ஆரம்பிச்சா அங்கேயும் போய் ஓடிடுவேன். அதனால 36 மாநிலத்திலையும் ஓடி இந்தியா முழுக்க ஓடணுங்கிற அந்த சாதனையை பண்ண இருக்கிறேன். இந்த சாதனைக்காகவோ இது ஒரு விளம்பர வெளிச்சத்துக்காகவோ இல்லை. ஓடி முடிச்சுட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில், என்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் இது பதிவு பண்ணுறப்ப நிறைய பேர் இப்போ இன்றைக்கி என்னை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகும்போது என்னை அமைச்சர்னோ இல்லை முன்னாள் மேயர்னோ பார்க்கறதில்ல. இதை வர எங்கே பார்த்தாலும் ஓடுவார், எங்கே பார்த்தாலும் நடப்பார், அவர் போகிறாருன்றார். அதனால் இப்போது மற்றவங்களுமே ஒரு 10 பேராச்சும் டெய்லி என்னை பார்க்குறப்ப உங்களை பார்த்து நான் நடக்கிறேன், உங்களை பார்த்து ஓடுறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அளவில் சந்தோஷம்.
அந்த வகையில் அதனால தான் ரோட்டரி அநேகமாக என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மந்திரியாக நினச்சி என்னை கூப்பிடல. அவங்க ஒரு மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு சுகாதார மந்திரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி இந்தம்மா விஜயாவனா நினச்சிருப்பாங்க. ஆனால் காமதாரம் மற்ற நிர்வாகிகளும் எதை நினச்சி கூப்பிட்டுருப்பாங்கன்னா இவர் நடக்கிறவர் ஓடுறவர், அதனால் இவர் கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Or for silence. Unless we do this and help each other, we will not catch it early. Breast cancer is one of the most detectable at an early stage and is totally preventable when caught early. So this is a message, this is a walk that we're passionate about doing year after year because we want to bring as much awareness to every single woman in the city. We need to have this controlled. It can be, and we need all of your help in supporting it and spreading the message of being aware of breast cancer health. Thank you. Tell about that, Akka. We have launched an app called Dear Akka. This app will give you a very systematic examination of self-exam for the breast. How to do it, how we should, how your fingers itself will feel your own body. That is the most important. More than any doctor can do. Definitely, once there is a feeling of a lump or a small area that you feel uncomfortable, initially there is no pain, but when it is uncomfortable, if you have it properly checked with a clinician, a nurse or a doctor, and then get a mammogram done, it will be caught early. It's like any other disease, it can be treated. Please come on to the app, Dear Akka, and then give it to all the women in your lives and see that they have their birthdays every year celebrating with you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒன் வாக் ஒன் ஹோப். இது ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ். கேன் ஸ்டாப் அண்ட் ரோட்டரி சேர்ந்து இது ஒரு வாக்கத்தான் இன்னைக்கு நடக்கிறாங்க. 16வது வருஷம் 16th எடிஷன். ஆனரபிள் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் இனாக்ரேட் பண்ணார் இந்த வாக்கத்தான். தமிழ்நாடு டிசீஸ் ப்ரிவென்ஷனில் ரொம்ப முன்னால் இருக்கிறாங்க. நம்ம ஹெல்த் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி ரோட்டரி அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மோர் தென் 10 மேமோகிராம் நாங்கள் ரோட்டரி மூலியமாக கொடுத்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். 2 மொபைல் பஸ்ஸஸ் இருக்குது. அந்த ஊர் போயிட்டு அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி யாருக்கு இன்னும் நம்ம கேன்சர் மாதிரி இருக்குன்னா அந்த டிடெக்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு கூட நாங்கள் கொண்டு போகிறோம். இது டுடேஸ் இனிஷியேட்டிவ் ஒன் வாக் ஒன் ஹோப். மோர் தென் 2000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன்னைக்கு இது வாக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இது பிராண்ட் அம்பாசிடர் நம்ம ரோட்டரிக்கு நம்ம கேன் ஸ்டாப்க்கு இது நம்ம மெசேஜ் கொடுக்கறதுக்கு எல்லா ஜனங்களும் எல்லா லேடிஸ் ஹாவ் த ரைட் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள். அது ரொம்ப முக்கியம். அதனால் இது ஒரு ரொம்ப பிரமாதமான இனிஷியேட்டிவ் ஆஃப் ரோட்டரி அண்ட் கேன் ஸ்டாப். தேங்க்யூ. மார்பக புற்றுநோய்க்காக இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் கேன் ஸ்டாப்பும் டாக்டர் விஜய ரங்கராஜன் இந்த 16 வருஷமாக இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நடத்தியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 5000 பேர் இன்றைக்கி கலந்துருக்காங்க. எவ்ரி இயர் இது நடந்துன்னு இருக்குது. இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணுறதுனால இந்த புற்றுநோய் நம்ம ஒரு விழிப்புணர்வு பண்ணி அதை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு கோசம் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. ஏர்லியில் நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா இது ஈஸிலி க்யூரபிள். திஸ் பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஈஸிலி க்யூரபிள். ஸோ இந்த மெசேஜ் அதை எடுத்துன்னு போகிறதுக்கோசம் தான் ரோட்டரி மாவட்டம் 3234 அலாங் வித் கேன் ஸ்டாப் இதை பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ரிக்வெஸ்ட் த மீடியா ஆல்சோ டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் சீயிங் திஸ் அண்ட் ஹியரிங் திஸ் ஆல்சோ டு டேக் அண்ட் டாக் அபவுட் திஸ் ஸோ தட் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு நம்ம குடும்பத்தில் கூட யாருக்குன்னா எதனா இருந்தால் ஏர்லி டிடெக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம காப்பாற்றலாம், அவங்களுடைய லைஃப் நல்லா பெட்டர் ஆக்கலாம்னு சொல்லி தான் இந்த கேன் ஸ்டாப்போ இது பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை கேட்டுட்டு கண்டிப்பாக இது இதை பற்றி பேசிட்டு அது விழிப்புணர்வு பண்ணணும். அதனால தான் இதை பற்றி பேசின்னு இருக்கோம். நன்றி. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 120 வருடங்களாக உலகமெங்கும் ஒரு நல்ல சமுதாயம் பார்க்க முடியும், ஒரு சந்தோஷமான சமுதாயம் பார்க்க முடியும். அது படிப்புலையும் சரி, ஹெல்த் விஷயத்துலையும் சரின்னா அது ஒரு ரோட்டரி இன்டர்நேஷ்னல். இந்த ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி பேசுகிறது கேன்சர்னு இல்லை, ஸ்பெசிஃபிக்காக பிரெஸ்ட் கேன்சர். இது நம்ம நாட்டில் ரொம்ப சில வருஷங்களாக நிறைய பரவின்னு இருக்குது. அது நம்ம எப்பவுமே என்ன ஆகும்னா
பெண்மணிகள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் பொதுவாகவே அவங்க வந்து இருக்கிற வேலை அவங்க குடும்பம் அதிலே பிஸியாக இருந்துட்டு இது செக்கப்புன்ற ஒரு தாட்டுக்கே போகாது. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய அஃபெக்ட் ஆகிட்ட அப்புறம் ஒரு டாக்டரை போய் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். இதை வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னா உலகத்தில் எந்த ரெவல்யூஷன் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதர் தான் அது ஆரம்பித்து பரவுறது. ஸோ இதை ஒரு சாம்பியன் பண்ணி ஒரு 16 வருஷமாக இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டு. வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நம்ம எல்டர்ஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் போய் செக்கப் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு 16 வருஷமாக ஒரு அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நடத்துறது வந்து டாக்டர் விஜயபாரதி ரங்கராஜன் அவங்க SMF என்ற ஒரு நிறுவனத்தில் சார்ந்தவங்க. இது வந்து ரோட்டரியும் பங்கெடுத்து இது வந்து இப்போ நிறைய காலேஜ் பசங்க நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்லோவாக ஒரு வருஷமாக நம்ம டெவலப் க்ரௌட் அதிகமாகின்னு இருக்குது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல செக்கப் பண்ணி அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒரு சந்தோஷமான விஷயன்றது ஒரு ஆப் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் அதை டவுன்லோட் பண்ணி தப்பே இல்லைங்க. நம்ம உடம்பை நம்ம பார்க்கலன்னா யார் பார்க்க போகிறாங்க? அந்த விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் பத்திரிக்கை மீடியா எல்லோரும் இது தயவுசெய்து இது கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ல வச்சு நம்ம சிட்டி ஃபுல்லாக முதல்ல அதை பரவிட்டோன்னா போக போக எல்லா வில்லேஜ் லெவல் வரைக்கும் நம்ம பேசிட்டோன்னா ஒரு வருஷங்களில் நம்மளுக்கு இது மாதிரி பிரஸ்ட் கேன்சருன்ற ஒரு டிடெக்ஷன் கம்மியாகிடுச்சுனாலே நம்மளுக்கு ஒரு வெற்றி ஆகும். ரொம்ப நன்றி.